ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டலாமா இல்லனா டிவி பார்க்கலாமா? ஏய் என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் அம்மில மசாலா அரை. என்னது அம்மிலையா? எப்பவும் மிக்ஸில தான் அரைக்க சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன புதுசா அம்மில அரைன்னு புதுசா சொல்றீங்க? நான் சொல்றத செய்யறது தான் உன் வேலை. நீ எனக்கு மருமக இல்ல, அடிமை. நான் சொல்றத தான் செய்யணும். கிழவி என்னையே அம்மில அரைக்க சொல்றீங்க மசாலாவை. இது ஒண்ணு என்ன பண்ணேன் பாரு. ஏய் எங்க முணுமுணுப்பு, ஒழுங்கா போய் அம்மில அரைக்கிற வேலையை பாரு. அம்மில அரைச்சாதான் டேஸ்ட் சூப்பரா வரும். சரிங்க தே வா இங்கே உட்காந்துட்டு இருப்பா. எந்திரிடி. இவன் அம்மிக்கல்ல அரைக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏ கிழவி என்னையே அம்மிக்கல்ல அரைக்க சொல்ற. இது நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் பாரு. அத்தை இங்க கொஞ்சம் வாங்கத்தே. இவன் எதுக்கு நம்மளை கூப்பிடுற? சரி போய் தான் பாப்போம். என்ன ஏய் என்ன எதுக்கு பிடிச்சி போய் இருக்கிற? கிறுக்கச்சி எதுக்கு அம்மிக்கல்ல என்ன படுக்க வச்சிருக்க? என்ன சொன்னா கிறுக்கச்சியா? நானும் டெய்லி பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உனக்கு என்ன பண்ணேன் பாரு. சட்டி வைக்கிறேன். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். இந்த வயசான காலத்துல இந்த குழவிய அப்படியே துருட்டி விடுதாளே. ஏ கிழவி உன்னை என்ன பாடுபடுத்தின? நல்ல நசு இன்னைக்கு. ஐயோ மறுபடியும் உருட்டி விடுறாளே. என்ன பேச்சு பேசுன? உனக்கு நல்ல தேவைதாண்டி. நான் வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். உன்னை குழவிய வச்சு நசுக்கிக்கிட்டு இருக்கேன். அப்பம் கூட உனக்கு புத்தி வர மாட்டேங்குதேடி. என்ன விட்டு 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 காலு கையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு போல. முறிஞ்சு போட்ட அப்படியே சுக்கு சுக்காயிரட்டும். சுத்தி சுத்தி ஆடிப்பேன்டி கிழவி. இவ்வளோ நேரம் அங்க இருந்து ஆன இப்படி நசுக்கிறேன்ல, இப்ப இங்க இருந்து நசுக்கிறேன்டி. என்ன நடக்குதுங்க பாரு. மாமியார் எப்படி ஆடி பண்றானே. இனி என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட மவளே, இதே மாதிரிதான் உனக்கும். என்ன விட்டுடு. சரி இந்த கொடுமை போதும். அம்மி எங்க தூக்கி வச்சுட்டு வரேன். ஏண்டி எதுக்கு இப்ப என்ன இவ்வளோ கொடுமைப்படுத்துற? இன்னும் எதுவும் முடியல. என்னது முடியலையா? சின்ன மருமகளே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுமா. இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா ப்ளீஸ்மா. ஐயோ என்னால முடியாதுப்பா. உன்னை காப்பாத்த வந்து எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நானும் வரமாட்டேப்பா. எவ்வளோ குடும்பப்படுத்தினா இன்னைக்கு நல்ல அனுபவிடி. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமா பின்ன சந்தோஷம் இல்லாமையா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உன்னை ஆசையே குடும்பப்படுத்தியாச்சு. அதனால இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்க போறேன். ஆமா நல்லா ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏ கேரட் நாயே சாவடி நீ இன்னைக்கு. இவன் இப்படி பேசுறா? உன்னை அப்படியே நசுக்கிறேன் அம்மியே. டிஸ்கால் நல்லா வாங்கிட்டோடி. உனக்கு இது பத்தாது. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தூக்கம், ஒரு நல்ல கனவு வந்துச்சு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இனி இப்படிலாம் தூக்கத்துல பேசுவ? இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு பெரிய ரகளையே உண்டு பண்றேனா இல்லையான்னு பாரு. நான் எதுவுமே பண்ணலையே. ஏன் இப்படி சொல்றீங்க? யூடி நீ பேசுறதுக்கு ஒன்று அரையிறேன். நான் எதுவுமே பண்ணல. ஒரு கனவு, அந்த கனவுக்காக இப்படி என்ன அரையிறாங்க. இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். சரிங்க நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு கனவு. அந்த கனவுக்கு இப்படி பண்றாங்க. அக்கா ஏன் கனவுறீங்க? அந்த கிழவி ஏதாச்சும் பண்ணிச்சா? மன்னிக்கலாம். அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? அப்படி அது என்ன பண்ணிச்சு? நீங்க எப்படி அழுவீங்க? இதுதான் நடந்துச்சு. என்னக்கா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு? நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ என்கிட்ட சொல்லிருந்தா அந்த கிழவியை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன். முன்னாடி என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, இப்ப நானே வந்துட்டேன்ல. அது கதையை நான் பாத்துக்கிறேன். நீங்க அழாதீங்கக்கா. கிழவி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன். என்னடி பண்ணிடுவேன்? அதையும் தான் பாத்துருவோமே. இது உன்னை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறேன். கிழவி உனக்கு எவ்வளவு தும்பு இருந்தா இப்படி அவங்கள அரைஞ்சிருப்பேன். இப்போ நீ என்ன பண்ணிருப்ப? அதே மாதிரி ஒன்று அரையிறேன். பெரிய பணக்காரன்னு நினைச்ச இந்த பாட்டியை இப்படி ரோட்ல அசிங்கப்பட்டு நிக்குது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ரோட்ல ஒரு கண்குள்ளா காட்சி நடக்குது. இப்படி யாராச்சும் சண்டை போட்டா அதை நம்ம பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருவேன். சரி நம்ம வண்டி ஓட்டிட்டு போவோம். ரொம்ப
பணக்காரங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இப்படி தெருவில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடக்கடவுளே, இங்க என்ன நடக்குது பாரு. ரோட்ல எல்லாம் சிரிச்சிட்டு போறாங்க. என் மானத்தை வாங்கிக்கலடி, இருடியும் நீ என்ன பண்ணிட்டு பாரு. ஏய், இனிமே நான் பேசுவேன் அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது வாங்கக்கா. இந்த கிழவி தனுஷி அக்காவை எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கேன்னு தெரியுமாக்கா? அப்படி என்ன குடும்பப்படுத்துச்சு? அஸ்ஸு 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 அஸ்ஸு. அடப்பாவமே, இப்படி நடந்துச்சா? தனுஷிகா பாவம். சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க ரொம்ப நேரத்துக்கு நிக்க வேண்டாம், எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இப்படி ரோட்டில் அசிங்கப்பட்டுட்டீங்க? போலாம். நானே எரிச்சல்ல இருக்கேன், இவன் வேற என்ன கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ச்சே, என் மானம் மரியாதை சூடு சொரணன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அந்த கிறுக்கச்சி. இப்படி எல்லாரும் முன்னாடியே என் மானம் போயிடுச்சு. சரி, வீட்டுக்கு போலாம். இன்னமா நீங்கள் தனுஷியை இப்படி ஆரஞ்சது இல்லாமல் ரோட்டில் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. நீங்கள் நடந்துக்கிற விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமா? இப்படி ரோடு வரைக்கும் போய் என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. ஆஃபீஸில் இருக்கவங்களாம் என்னை பார்த்து என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறாங்கம்மா. எல்லாம் உங்களால தான். மன்னிச்சிருப்பா. ஆமாம், ஒவ்வொரு தடவையும் இதையே தான் சொல்கிறீங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்